இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆல்ரெடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்ட்ட போட்டாச்சு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதி வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அவங்க வந்து கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து தமிழ்கிட்ட வந்து நம்ம பாரதி வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, தமிழ் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. பாரதி மட்டும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. "சாரி தமிழ் என்னை மன்னிச்சிரு. நீ வந்து உங்க அப்பா கூட தான் இருக்கணும். நான் வந்து உனக்கு அம்மாவா இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. நான் அந்த உலகத்த விட்டே போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போறாங்க. நெறைய மாத்திரையா இருக்கு. அந்த மாத்திரைய வந்து அளவுக்கு மீறி வந்து சாப்பிட்டுர்றாங்க. சாப்பிட்டுட்டு பேசாம வந்து நம்ம தமிழ வந்து கட்டிப்பிடிச்சு அப்படியே படுத்துக்கிடுறாங்க. விறுவிறுன்னு அவங்க எல்லாருமே அந்த இடத்துல தூங்கிர்றாங்க. மறுநாள் காலையில தமிழ் மட்டும் எந்திரிச்சு அவங்க வீட்டுக்கு திண்ணையில வந்து உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து டீ கொண்டு வராங்க நம்ம ஆண்டாள் வந்து. அவங்களுக்கு வந்து "இந்தாடி குடிடி" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "வேண்டாம் அத்த" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "குடி" அப்படிங்கிற மாரி சொன்னோனே சரின்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. "சரி உங்க அம்மா எங்க?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அம்மா தூங்கிட்டு இருக்காங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன இவ்வளோ நேரமா அவ தூங்கிட்டு இருக்கா? சரி நான் போய் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் பார்க்காங்க. அந்த இடத்துல பார்த்தா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. "ஏய் எந்திரிடி நேரம் என்னாச்சு இன்னும் தூங்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா பாரதி வந்து சுயநினைவே இல்லாமல் படுத்து கிடக்காங்க. "என்னடி தூங்கிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு லேசாக தட்டுறாங்க. பார்த்தா அவங்க வந்து அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. "ஏய் என்னடி ஆச்சு என்னடி ஆச்சு" அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே தமிழ் வந்து விறுவிறுன்னு போய் அழகரை கூப்பிட்டு வந்துடுறாங்க. விறுவிறுன்னு அழகர் வந்து ஓடி வராரு. கை கால் எல்லாத்தையுமே தேய்ச்சு பார்க்காங்க எந்திரிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கவே இல்லை. உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணு தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகர் அதுக்கடுத்து தூக்கி கொண்டு போய் ஆம்புலன்ஸில் வச்சிடுறாங்க. ஆம்புலன்ஸ் வச்சுட்டு அந்த இடத்துக்கு ஆண்டாளும் அழகர் சேர்ந்து ஆம்புலன்ஸில் போயிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா வீட்டில் எல்லாருமே கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. டைரெக்டாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. உடனே வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து நர்ஸு வந்து சொல்கிறாங்க, "நீங்கள் வந்து போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அழகர் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. உள்ளே வச்சு ரொம்ப நேரமாக வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் நிறைய ஊசி குளுக்கோஸ் எல்லாம் போடுறாங்க. போட்டுட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்தோடனேயுமே வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழகரும் ஆண்டாளும் கேட்குறாங்க. அப்போ வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க, அவங்க வந்து ஓவர் டோஸாக மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்கு கான்ஷியஸ் போயிடுச்சு. இன்னும் 24 மணி நேரம் கழிச்சு தான் எதுனாலுமே சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டவுடனே அவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுது. "சார் நான் என்ன பண்ணுவேன்? இனிமேல் வந்து ஆதி என்கிட்ட வந்து என் பொண்டாட்டி எங்கேன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அழகர் வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அங்கனக்குள்ள தர்மலிங்கம் வந்து நின்னுட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத வந்து நம்ம அழகர் வந்து பார்த்துடுறாரு. "யோவ் நீ எதுக்குயா இங்கே வந்தேன்னு" போய் சட்டையை பிடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. "டேய் நிப்பாட்றா எதுக்குடா அடிக்கிற? எங்கள் அப்பாவே வந்து அங்கே பாரதிக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பதறி போயிட்டு பார்க்க வந்திருக்காரு. அவரை பிடிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க. "யார் இவனா? பாரதியோட நிலைமைக்கே காரணமே இவன் தான்" அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து அடிக்க ஆரம்பிக்காரு. அந்த இடத்துல லட்சுமி வந்து சொல்கிறாங்க, "மாப்பிள விடுங்க மாப்பிள. ஹாஸ்பிட்டலில் வச்சு எதுக்கு பிரச்சனை? பேசாமல் இருங்க. அவர் பாட்டில் இருந்துட்டு போகிறாரு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அழகர் வந்து சொல்கிறாங்க, "ஐயோ இவ்வளோ காரியம் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கியா? உனக்கெல்லாம் நல்லசாவே வராதியா" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "அதை நாங்கள் பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து அவங்க அப்பா வந்து தனியாக கூட்டு போயிடுறாங்க. "மாப்பிள விடுங்க கோவப்படாதீங்க. நீங்கள் எல்லாம் வந்து சொல்கிற மாதிரி அவருக்கு நல்லசாவே வராது. ஆள் இல்லாமல் தான் கிடக்க போகிறாரு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து லட்சுமி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அங்கிட்டு பார்த்துட்டோம்னா வில்லன்கள் எல்லாம் இது போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2, 3 வில்லன்கள் இருக்காங்க. நம்ம பாரதிய வந்து யாரோ தீர்த்து கட்டுறதுக்காக அவங்க கையில வந்து ஒரு ஃபோட்டோவ குடுத்துருக்காங்க. "ஏய் இந்த பொண்ணு தான் வந்து அட்மிட் ஆகியிருக்கான். இதான் நமக்கு நல்ல நேரம். இங்கே வச்சே முடிச்சுருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கூட ஒரு லேடீஸ் வேற இருக்கு. அந்த பொண்ணு தான் போய் பார்த்துட்டு வந்து சொல்லுது, "இங்கே தான் இருக்கா பாரதி. அவளோட கதைய இங்கே வச்சே முடிச்சுருவோம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கலாம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி உள்ள எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு நோட்டம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அங்கே பார்த்தா நர்ஸு வந்து நம்ம அழகர்கிட்ட வந்து, "இந்தாங்க போய் டேப்லெட் வந்து மெடிக்கல்ல போய் வாங்கிட்டு வந்துருங்கன்னு" சொல்லிட்டு அழகர அனுப்பி வச்சுடுறாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தா ஆண்டாள் மட்டும் தான் வெளியில இருக்கிற மாரி காட்டுறாங்க. மெதுவா வந்து ரவுடிய வந்து யார் இருக்கா? யார் இல்ல? அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆள் இல்லாத நேரத்தில போய் பாரதியோட கதைய முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிகள்லாம் அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. "டேய் பொருளெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுக்கோடா" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ஆளுக்கு ஒவ்வொரு பொருள் வச்சிருக்காங்க. சரி இப்படியே இருந்தா நம்மள கண்டுபிடிச்சுருவாங்க. உடனே நம்ம கோட் மாட்டிக்கிருவோம். மாஸ்க்க போட்டுக்கிருவோம். எல்லாருமே வந்து டாக்டர் மாரி வேஷம் போட்டுக்கிறணும் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, எல்லாருமே அங்கனக்குள்ள வந்து டாக்டர் மாரி வேஷம் போட்டுக்கிறாங்க. டாக்டர், நர்ஸ் மாரி அந்த ரவுடிகள்லாம் வேஷம் போட்டு அப்படியே பாரதி இருக்கிற இடத்துக்கு வர்ற மாரி தான் காட்டுறாங்க. உள்ள வந்து வெளியில வந்து ஒருத்தன் காவல் நிக்கான். உள்ள வந்தோனேயும் ஒருத்தன் வந்து பார்க்குறான். இது வந்து பாரதியா? இல்லையா? வேற யாரும்மா? அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "இது பாரதி தான் முடிச்சிரு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடீஸ் வந்து கை காட்டுறாங்க. டக்குனு அவன் வந்து மெதுவா வந்து பைக்குள்ளேருந்து பொருள் எடுக்கான். பாரதி வந்து அந்த இடத்துல தீர்த்து கட்டுறதுக்காக அவன் பொருள எடுத்துட்டு கரெக்ட்டா வாங்க போறான். அந்த நேரத்துல பார்த்தா ஆண்டாள் வந்து வந்துடுறாங்க. "டேய் யார்றா நீங்க? எதுக்குடா இங்க நிக்கிறீங்க? அதுவும் கையில கத்தியோட நின்னுட்டு இருக்கீங்க. என்னடா பிரச்சனை?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு
கத்திக்கிட்டு ஆண்டாள் உள்ளே வராங்க. "ஏய் அவள பிடிடி" அப்படிங்கிற மாதிரி சொன்னோனையும் ஆண்டாளை டக்குன்னு பிடிச்சிடுறா. அந்த ஒரு பொம்பளை இருந்தான்னு சொன்னேன்ல, அந்த பொம்பளை பிடிச்சிட்டு ஆண்டாளோட கழுத்தில் வந்து பொருளை வச்சிடுறாங்க. "இனிமேல் நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பார்ப்போம். ஏய் நான் இவளை பார்த்துக்கிறேன். நீ வந்து அவளோட கதையை முடிச்சிடுறா" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த ஆம்பளை ரவுடி இருக்கான்ல, அவன் வந்து அங்கிட்டு பாரதியை வந்து கரெக்டாக கதையை முடிக்க போகிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.